ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்ன சொல்ல வாரேன், கல்யாணம் முடிச்சக்குள்ள அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, கன்னி பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க, வேர்ஜின்ஸ பார்த்து முடிச்சுக்கோங்க, விதவை பெண்களுக்கு பின்னால போறத விட்டுடுங்கோ. ஏன் காரணம் என்று சொன்னா, விதவை பெண்களை கல்யாணம் முடிச்ச வானம் என்று சொன்ன நபி தன்னுடைய வாழ்க்கையில 11 கல்யாணம் முடிச்சாங்க. 10 பெண்கள் விதவை பெண்கள் தான். உம்மத்துக்கு சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, கன்னி பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க. அலைக்கும் பில் அபகார், அலைக்கும் பில் அபகார் فإنهن أعذب أفواها وأنطق أرحاما وأرضى باليسير. سبحان الله. சொன்னாங்க இந்த பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க. சொன்னாங்க விதவை பெண்களை முடிச்சவானம் فإنهن أنطن أفواها. விதவை பெண்களுடைய வாய் சரியான நாத்தம் உண்டாங்க. என்ன அப்ப நாத்தம் உண்டா? மருந்து வாங்கலாம் தானே, இந்த மவுத் வாஷ் போட்டா வாய் சரியாயிருமா? அப்படியா? என்ன சொன்னாங்க? விதவை பெண்களுடைய வாய் ரொம்ப நாட்டம். சும்மாவே பொம்பளோட வாய் நாட்டம். என்ன வாய் நாட்டம்? நல்லது பேசவே மாட்டான். 99 நலவு செஞ்சிட்டு ஒன்று மிஸ்டேக் ஆனா சொல்ற வார்த்தை தெரியுமா, என் வாழ்க்கையில் எந்த நிலவையுமே காணல. ஏந்தானோ உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கணும் தெரியா, வாய் நாட்டம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விதவை பெண்களை நீங்க முடியுங்க வானம். ஏன் காரணம், நீங்க கஷ்டப்படுவீங்க, அவங்களோட வாய் ரொம்ப நாட்டம் உண்டாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? உலமாக்கள் சொல்றாங்க, அவர் வார்த்தை பாவிக்க சான்ஸ் இருக்குது, அவர் வார்த்தையை வாயால சொல்ல சான்ஸ் இருக்குது. என்ன வார்த்தைன்னு சொன்னா, என் முதல் மாப்பிள்ள உங்களை விட மிச்சம் நல்லமுண்டா, அதை விட நாட்டமான வார்த்தை வேறொன்றுமே. என் முதல் மாப்பிள்ள உங்களை விட மிச்சம் நல்லமுண்டா, அதை விட மோசமான வார்த்தை வேறொன்றும் இல்லை. அந்த நாட்டம் அடிச்சு கொண்டே இருக்கு. அட இவளோ இவளுக்கு செஞ்சு இவன் இன்னும் அவளையா பாடுறாள், என் உசுரே இவளுக்கு கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இன்னும் சொல்றாள் என்ன, உங்களை விட அவர் நல்லம். இந்த வார்த்தை ஒரு முஃமின் பொறுக்க மாட்டார், பொறுக்க மாட்டார். ரோஷம் வரும், ரோஷம் கீரத்து பிறக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க முடிச்சுக்கோங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆச்சரியமான ஹதீஸ் இதெல்லாம். இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்க்கையில பெண்கள் சஹாபாக்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாப்பா மௌத்தாயிட்டாங்க, 9 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு போயிட்டாங்க. 9 பொம்பளை பிள்ளைல 2 பேர் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, 7 பேர் கல்யாணம் முடிக்க இருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போனாங்க. ஜாபிர் மௌத்தாயிட்டாங்க, வாப்பா மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போயிட்டு கல்யாணம் முடிச்சாங்க. நபி கேட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டியா? ஓ முடிச்சுட்டேன். ஒரு கன்னி பெண்ணையா ஒரு விதவை பெண்ணையா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு விதவை பெண்ணைத்தான் முடிச்சிருக்கிறேன், ஒரு விதவை பெண்ணைத்தான் முடிச்சிருக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் வாப்பா, அபிக்ரன் அம் ஸய்யிபன், கன்னி பெண்ணா விதவை பெண்ணா? சொன்னாங்க ஸய்யிபன் யா ரசூலல்லாஹ், ஒரு விதவை பெண்ணைத்தான் முடிச்சிருக்கிறேன். சொன்னாங்க, ஏ ஜாபீர், நீ ஒரு வாலிபன் அல்லவா, உனக்கு ஒரு கன்னி பெண்ணை முடிச்சு இருந்துச்சு, நீ அவளோட விளையாடுவாய், அவள் உன்னோட விளையாடுவாள், நீ அவளை சிரிப்பூட்டுவாய், அவள் ஒன்ன சிரிப்பூட்டுவாள். இது விதவை பெண் நடக்காது. அவ பழைய பேப்பர், புது பேப்பர் அல்ல. புது பேப்பர் படிங்க, பழைய பேப்பர் வாசிக்குவானு யாரும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கன்னி பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்க. இன்னும் ஒண்ணு சொன்னாங்க, இதையும் படிச்சுக்கோங்க. أن تكون ودودا تزوج الولود الودود الأعود. இன்னும் சொன்னாங்க, கல்யாணம் முடிக்கக்குள்ள சும்மா போயிட்டு முடிச்சவானம், கொஞ்சம் அன்புள்ள ஒன்றே பார்த்து முடிச்சுக்கோங்க. என்ன கோணம்? என்ன அன்பு கோணம்? அன்புண்ட என்ன வாப்பா? அன்பா அம்பா? அன்புண்ட என்ன? சைனாவில் எங்க மெஷினிக்கு தான் பாக்குறதுக்கு, அன்பை பாக்குறதுக்கு நல்ல அன்பான ஒரு பொம்பளையாத்தான் நீப்பான்னு எப்படி பாக்கிறேன் பேசுவோம், எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். ஒரு பொம்பளையோட அன்பை எப்படி பார்க்கலும்? ஒரு 6 மாசத்துக்கு ஆபீஸ் அவசியம் போற இந்த பீச்ல கொஞ்சம் குடைய வச்சு கூட பார்க்கலுமாங்க? ஒரு ரியாசல செய்யறது 6 மாசத்துக்கு கொஞ்சம் அன்பை பாக்குறதுக்கு. எப்படி ஒரு பெண்ணுடைய அன்பை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம். இது மார்க்கம், நான் பேசுற மார்க்கம். அவங்களோட நீங்க கஷ்டத்துல விழக்கூடாது.
நீங்க சொல்றீங்க பார்த்தா ஹஜ்ரத் குரங்கொண்டு மாதிரி இருக்கிறார். குரங்கொண்டு மாதிரி. நியாஸ் மௌலை ரஹ்மத்துல்லாஹி பயான்ல சொன்ன சொல்லுவாரு, ஒருத்தர் கேட்டாராம் உங்களுக்கு பிசாசி தெரியுமான்னு சொல்லி. என்ன பிசாசி தெரியுமான்னு சொல்லி. என்ன ஹஜ்ரத் அப்படி கேட்கறீங்க? நான் வாழ்றதே பிசாசியோட இல்லையா? நான் வாழ்றதே பிசாசியோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பிசாசியோட வாழ வாரம், நீங்க அன்பு காட்டக்கூடிய ஒரு பெண்ணோட வாழுங்க. அன்பு காட்டக்கூடிய பெண்ணோட. அன்பு என்ன? இது எங்க பார்க்கணும்? இதை விளங்குங்கோ. சைனாவில் இருக்கு மஷின் இல்ல. பிளட் டெஸ்ட் பண்ணேலும், யூரின் டெஸ்ட் பண்ணேலும், எல்லாம் டெஸ்ட் பண்ணேலும், எச்சிய டெஸ்ட் பண்ணேலும். ஒரு பெண்ணுடைய அன்பை டெஸ்ட் பண்றது, இதுக்கு ரியாசல செய்யல ஹராம். இதுக்கு என்ன எப்படி பார்க்கணும்? சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண்ணுடைய அன்பை நீங்க பார்க்கணுமா? நீங்க பாருங்கோ, இந்த பெண்ணுடைய வாப்பவ இந்த பெண்ணுடைய உம்மா எப்படி ட்ரீட் பண்றான். உங்களோட மாமிக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் தான் உங்களோட மனைவி உங்களுக்கு தருவான். அங்கத்தானே பழவிக்குது. என்ன பழவிக்குது? வாப்பவை என் உம்மா இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவான். என் உம்மா மாஷா அல்லாஹ், வாப்பா ஸ்கூலுக்கு ஆபீஸுக்கு போறதுக்கு முந்தி எல்லாம் செய்வா, ஒர்க்கு போக முந்தி எல்லாம் செய்வா, இப்படி செய்வா, இப்படி செய்வா, இப்படி செய்வா, இப்படி செய்வா. இதுதான் முறை. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கூட அவ படிக்கிறா, ஒவ்வொரு நாளும் பாக்குறா. எந்த அளவுக்குண்டா, வாப்பா உம்மக்கு இது வெக்கப்பட தேவையில்ல, இதை விலகிக்குங்கோ. எங்கட புள்ளேம் இதை விளங்கோணம், மனைவியோட இப்படித்தான் வாழணும் என்ற புள்ளேம் விளங்கோணம். இது பிளாக் போர்ட்ல படிச்சு கொடுக்கறதல்ல. நாங்க என்ன, நாங்க வாழ்ந்து காட்டோணும். மனைவிக்கு கணவன் கிஸ் பண்றாரு, கணவன் மனைவியை கிஸ் பண்றாரு. ஹதீஸ்ல வந்திருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவியை கிஸ் பண்ணினாங்க. எங்கட வீட்டுக்குள்ள புள்ளேம் பாக்குது, ஹோ ஹோ வாப்பா உம்மாவோட இவ்வளவு இரக்கமா இருக்கிறாரு, நானும் கல்யாணம் முடிச்சா இப்படித்தான் இருக்கும். இது படிச்சோனம் புள்ள. நான் உங்களோட குர்ஆன் பேசக்கூடிய, ஹதீஸ் பேசக்கூடிய ஃபேமிலி உள்ளுக்கு, குடும்பத்துள்ளுக்கு கணவன் மனைவியினுடைய உறவை பத்தி பேசினா நீங்க எல்லாரும் வெளியே வச்சிருவீங்க. ரொம்ப திறந்து பேசிக்க, ரொம்ப திறந்து ஓப்பனா பேசிக்க. அன்பு கோணம். அன்பு எப்படி கோணம்? இன்றைய கல்யாணம் முடிச்சிட சொல்றேன் தெரியுமா? பொண்ட பேரை போட்டு சித்தி ஃபாத்திமா, BA MA CA வந்து அல்பபெட்டிக் எழுத்தெல்லாம் நீக்கி இருக்கால. பார்த்தா என்ன இல்ல, அவ இன்னும் வரல, லண்டன்ல தான் இருக்கிறா, ஹாஸ்டல்ல இருந்து வாரா, நாளைக்கு இங்க வந்தோன்னு கல்யாணம். அல்லாஹ் மீதானியா சொல்றேன், இவங்களோட பொம்பளை அல்ல. அவ குடும்ப வாழ்க்கைய கண்ணால பார்க்கல. அவ ஹாஸ்டல்ல இருந்து வந்து அப்படியே இன்னைக்கு மாப்பிள்ளையா பொண்ணாகிறா. அவ கொண்டும் தெரிய குடும்பத்தில மகள் உம்மவோடு இருந்திருக்கிறா. GC A level பிறகு தேவையான ஹோம் சயின்ஸ் அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சா உம்மவோட இருக்கிறா. உம்மவோட தான் வீட்டுடைய மேனேஜ்மெண்ட், வாப்பாவை எப்படி ட்ரீட் பண்ணணும், வாப்பாக்கு என்ன எல்லாம் பார்த்து இருக்கிறா. அவ படிச்சா ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையையும் நான் இப்படித்தான் ட்ரீட் பண்ணணும். இன்னைக்கு எப்படி சும்மா வாழும் ஆபீஸ் போக்குள்ள, நாங்க ஆபீஸ் போக்குள்ள ஹதீஸ்ல வந்திருக்குதெல்லாம். நாங்க ஆபீஸ் போக்குள்ள செலவுக்குள்ள இருக்குது. சுப கிளம்பிப்பாங்க, சிலாக்கள் சுப கிளம்பிப்பாங்க. அதுவும் டவுட். ஏன்னா நான் ஒரே சொல்றேன் தான். ஒருத்தர் சொன்னாரு, கோல்பீட்டில் எங்க வச்சு நான் தெஹிவல் ஒரு நிக்காபரக்குள்ள அதுக்கு இதே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சொல்லி. என்னன்னு சொன்னா, சுபப்புறவு பார்த்தா இந்த ஹோட்டல் வழி எல்லாம் வீக்கிறது தொப்பி போட்டாங்க. இந்த அசஃபாவுல அந்த கரீம்ஸ்ல வைத்து பார்த்தா, வேற எங்க இந்த பிளவுஸ்ல இங்கெல்லாம் பார்த்தா தொப்பி போட்டு தொழுகிட்டு வாராக்கள் தான் டீ குடிக்க வந்தீங்க. அப்பா இது வீட்டுல மிஸ்ட்ரைக்கோ, அது வீட்டுல கேஸ் முடிஞ்ச வீட்டுல இல்ல, வீட்டுல பார்த்தா இன்னும் நோனமார் எலும்பு இல்ல. இவங்க இப்படி எல்லாம் முடிச்சுட்டு அங்க தலைவில உட்கார்ந்துட்டு போயிட்டு ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டு அங்க டைமாவுக்குள்ள போயிட்டு பெல் பண்ணினா தான் நடக்கும். அப்பதான் எலும்புறாங்க, அப்பதான் எலும்புறாங்க. நான் ஒரே போறேன், நானும் இருந்து போறேன். நான் போறேன் டீ குடிக்க போறதுக்குண்டா மனுஷன் வாங்க போவேன், இல்ல கூட்டாளி மனுஷன் நானும் போறது. அங்க போயிட்டு பார்த்தா அப்பா இது எல்லாரும் தொப்பி போட்டாக்கள், இங்கெல்லாம் டீ குடிக்கிறாங்க, பெரிய பெரிய வாகனத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த கடையில டீ குடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமில்ல, வீட்டுல இன்னும் எலும்பு இல்ல.
கழிக்கிறேன்னா ராவை படுக்கக்குள்ளே வெள்ளனை சாப்பாட்டையும் செஞ்சு வச்சு படுத்துன்ற நோனா வேலைக்காட்டு சென்று போவா தூரம் எழுப்பி 8 மணிக்கு போவாரு போக்குள்ள எல்லாம் கழுவி வச்சு தினத்துல எல்லாம் செஞ்சு வச்சிரு நோனா போனோம் அவர் என்ன செய்யணும் பாபாவும் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாம அவன் ராவெல்லாம் பிக் பிரதர்ஸ் ஹோலி பிரதர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கோப்பி கடை நாடகம் எல்லாம் பார்த்துட்டு அவன் தூங்கிப்பா டிஸ்டர்ப் பண்ண கூடாது எல்லாம் முடிச்சுட்டு அவரும் என்ன சரி இப்ப சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போற நோனா எழுப்பி நான் சொல்லு தூர பைத்தடி சொல்லி விஷயம் முடிச்சு நீ துற வரக்குள்ள வீட்டுக்கு 5 மணிக்கு துற வருவாரு துற வரக்குள்ள வீட்டுல நோனா இல்ல சொல்லு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல நோயாளி பாக்குறதுக்கு வந்தா டீ ஊத்தி கொடுத்துட உங்களுக்கு ஒரு பொம்பளை தேவையாங்க இப்படிப்பட்ட பொம்பளை தேவையா உங்களுக்கு இதுக்கா கல்யாணம் முடிச்சீங்க ஹதீஸ்ல வந்திருக்குது நீங்க என்ன செய்யணும்டா வதூத் இரக்கமுள்ள ஒரு பெண் எந்த அளவுக்கு இரக்கமுண்டா அவ சொல்றா வீட்டுல உள்ள எந்த வேலையையும் வீட்டுள்ள வேலைக்காரி செய்யலும் ஆனா இந்த மாப்பிள்ளைய வேலையை நான் தான் செய்யணும் நான் அப்படிப்பட்ட பெண்களையும் பார்த்திருக்கிறேன் சொல்லுவாங்க இல்ல வாஷிங் மிஷின்ல இந்த மாப்பிள்ளைய ஜுப்பாவை உடுப்ப நான் தான் போடணும் நான் தான் நயம் பண்ணணும் நான் தான் கழுவணும் நான் தான் பாதுகாக்கணும் ஒரு அரபி சகோதரர் சந்திச்சேன் அவர் சொன்னார் எங்க வீட்டுல 4 சர்வன்ட் கேர்ள் இருக்கிறாங்க ஆனா எந்த ஒரு சர்வன்ட் கேர்ளுக்கும் ரைட் இல்ல எங்கட பெட்ரூம் உள்ளுக்கு வரணும் எங்கட பெட்ரூம் உடைய வேலையை எங்கட நோன தான் செய்யணும் நோன தான் செய்யணும் அன்பை உருவாக்குங்க இன்னைக்கு இந்த அன்பு எந்த அளவுக்கு போயிட்டுண்டா புள்ளைக்கு தீத்துறது புள்ளைக்கு உடுப்பு மாத்துறது புள்ளைக்கு பெம்பஸ் கட்டுறது புள்ளைட அத்தனை வேலையை மூட்டுள்ள வேலைக்காரி நோனக்கு என்ன வேலை அவன் நோயாளி ஏன் வேலை இல்லட்டி நோயாளி தானே பாப்பா நோனா வேலை இல்லட்டி நோயாளி ஞாபகம் வச்சுக்கோங்க இரக்கமுள்ள குடும்பத்துல பார்த்து முடிச்சுக்கோங்க நான் அன்பா சொல்றேன் இரக்கத்துல சொல்றேன் ஹாஸ்டல்ல வளர்ந்ததுகளை முடிச்ச வானம் அவங்களுக்கு உங்களோட வாழேலா மெஸ்ல சாப்பிட்டு எங்க பாப்பா கிச்சன்ல சமைக்க போது வந்து இறக்கத்துல சொல்றேன் குடும்பத்துல உம்மா வாப்பா இதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது நீங்க இதை பார்த்துக்கோங்க எந்த குடும்பத்துல வளர்ந்த பொம்பளை புள்ள எந்த குடும்பத்தில் வளர்ந்திருக்கு எந்த உம்மாட்ட எந்த வாப்பாட்ட இவங்க 2 பேருக்கு உம்மாக்கும் வாப்பாக்கும் காலிக்கோட்ல கேஸ் இருக்குது அந்த குடும்பத்துல நீங்க போய்த்து முடிச்சு கொண்டா நீங்களும் நாளைக்கு அதே காலிக்கோட்டுக்கு போய்த்தான் ஆகணும் இறக்கம் மற்றது நேற்று சொல்லிட்டேன் அடுத்தது சொன்ன நேற்று 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வலூத் புள்ள பாக்கியம் உள்ள குடும்பத்தில் முடிச்சுக்கும் நான் நேற்று சொன்னேன் மறைவிலக்கிறது புள்ள பாக்கியத்தை எப்படி பார்க்கணும் உமாவை பாருங்க எத்தனை புள்ள தாத்தாவை பாருங்க எத்தனை புள்ள குடும்பத்தில் யாருக்குமே புள்ள இல்ல நீங்க வைத்து முடிச்சவான நான் அத்தி ராஜான்னு சொல்லி நீங்க முடிக்கவான நான் அத்தி ராஜான்னு சொல்லி நீங்களும் மாட்டிக்கொள்வீங்க விஷயம் சரி இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அஊத் ஒன்று வதூத் ஒன்று வலூத் ஒன்று அஊத் அஊத் என்ன தெரியுமா தப்பி தவறி அவட கையால ஒரு தவறு நடந்துட்டா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காம உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க உங்களோட பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளாம அவர் சோறு சாப்பிட மாட்டார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி இதா ظلمت قال هذه يدي في يدك என்ற கை இதா இருக்குது உங்களோட கைக்கு மேல லா அதுகு கம்லன் ஹத்தா தர்லா என்ன கொண்டு நீங்க பொருந்திக் கொள்ளாத வரையில சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு நடக்குமாங்க இது நடக்குமா பொம்பளை மன்னிப்பு கேட்டு வருவாங்க பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய பழக்கம் மாப்பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு போவோம் இது தீனுடைய பெண்களுடைய அடையாளம் இது இன்னைக்கு என்ன நீங்க தேவைண்டா வாங்க எனக்கு நீங்க தேவையில்லை எனக்கு நீங்க தேவையில்லை நீங்க தேவைண்டா போங்க நீங்க போங்க நான் நிப்பேன் உங்களுக்கு இல்ல சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க இந்த இப்படிப்பட்ட பெண்களை முடிச்சுக்கோங்க எங்களோட நபி எங்களோட இரக்கம் பாப்பா இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டுடைய நிர்வாகம் தெரிஞ்ச குடும்பத்தை முடிச்சுக்கோங்க தெரியுமா உங்களுக்கு ஊட்டு நிர்வாகம்